அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காலை வணக்கம். எத்தனை இன்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை விட எதிலெல்லாம் நாம் சிக்காமல் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையில் எதற்கு நாம் வாழறோம் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் தான் நம்ம மனசில் நிறைய இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எல்லாரும் முதல்ல மனசில் பதிவு பண்ணிக்கணும். இந்த நிமிடத்தை நான் அனுபவிக்க தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த நிமிடம், இந்த வினாடியை நான் காதலித்தேன் என்றால், நாளைய காலம் என் காலம், நாளைய காலம் என்னுடைய எதிர்காலம். ஆனால் இந்த வினாடியை தான் நாம் எல்லோரும் இழக்கிறோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டீ குடிக்கிறீங்களா? இல்லை இப்போ தான் எழுந்தீங்களா? இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களா? காரில் போயிட்டுருக்கீங்களா? ஏதோ ஒரு மைண்டை நல்லா செட் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக தானே இப்போ இருக்கீங்க. ஆனால் இதை என்ஜாய் பண்ண முடியுதா நம்மளால்? இதை நம்ம நினச்சி திருப்திப்பட முடியுதா? கடவுள் நம்மளை இன்றைக்கி உயிரோடு கொடுத்துருக்குறான். உயிர் இருக்குது. இந்த நிமிஷம் நம்ம கையில் ஒரு டீ கப்பு இருக்குது. ஒரு செம்மையான ஒரு நல்ல மைண்டு நமக்கு செட் இருக்குது. இயற்கை இருக்குது. கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, வாய் நல்லா பேசுகிறோம், நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த நிமிடம் நம்ம கையில் இல்லை. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? இந்த கர்மானா என்னன்னு பல பேர் கேட்பாங்க. கர்மாவுக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரிஜினலாக கர்மா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம திங்க் பண்ணணும்னா, இந்த நிமிஷத்தை யாரெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் கர்மா, அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இந்த வினாடியை இழந்து விட்டீர்கள் என்றால் அது கர்மா. நமக்கு இந்த வினாடி ரொம்ப முக்கியம். இந்த டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நிமிஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். தேட்டரில் உட்காந்துருந்தாலும், படம் பார்த்தாலும், ஒரு ட்ராவலில் போனாலும், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும், இந்த வினாடி எனக்கு பிடிச்சிருக்கு, ஆண்டவன் கொடுத்த வரம், அவ்வளோதான். இந்த பதிவு பார்க்குறேன் சார், இதுவே எனக்கு ஒரு வரம். என் மனசுக்கு ஒரு ஹீல் கிடைக்குது, அவ்வளோதான். இதை என்றைக்கு நம்மளுடைய திங்கிங், நம்மளோட மனம் இதுக்கு ஓகே பண்ணுதோ, நம்ம அன்னிலேருந்து சூப்பர் ஸ்டார். அன்னிலேருந்து இந்த வாரம் இல்லை, எல்லா வாரமும் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம மனசில் முதல்ல இன் டைம், திஸ் டைம், இந்த வினாடி, இதை நான் அழகுபடுத்த விரும்புகிறேன், ரசிக்கிறேன். இதை ஒரு மனசில் முதல்ல ஒரு சபதமாக எடுங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தூசாக போயிடும், ஒன்றும் இருக்காது, ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய முட்டுக்கட்டையாக இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறது, நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, என் உறவுக்காரவங்க, என் நண்பர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நீ ஏன் நம்பின? நீ நம்பின, அவன் ஏமாத்தினான். நீ நம்பாமல் இருந்து பாரு. யாரையுமே நம்பாமல் இருந்து பாரு. எதுக்கு நம்புகிற? நம்பிக்கையை உன் மீது மட்டும் வை, இன்னொருத்தவங்க மீது வைக்க நாம யார்? நானே என் பேச்சு சரியாக கேட்க மாட்டேங்கிறேன். காலையில் எழுந்துருன்னா காலையில் எழுந்திருக்க முடியல, அரை மணி நேரம் கழித்து எழுந்திருக்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனோ, என் நண்பனோ, என்னுடைய சொந்தக்காரனோ, என்னுடைய உறவுக்காரனோ, அவன் மட்டும் கரெக்டாக என் பேச்சு கேட்கணுன்னா என்ன நியாயம் ப்ரோ? சான்சஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிக்கணும். நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை, இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குது, என்ன யோகத்தை கொடுக்குது, எந்த கடவுளை நாம் விரும்பலாம், எந்த கடவுளை நாம் வணங்குவதனால் நம் வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கும், பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம பேசுகிறது தான், இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டமோ, இந்த வாரத்தில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பொதுவான தமிழகம், கேரளா, கர்நாடகா இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உண்டு. புழுதி காற்று அதிகமாக தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
வட தமிழகத்தில் அனல் காற்று அதிகமாக வீச வாய்ப்புண்டு. இப்போ காற்றுடைய தன்மை அதிகரிக்கும். மரங்கள் ஏதாவது வேரோடு சாய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கார் பார்க் பண்ணுறோம், டூ வீலர் பார்க் பண்ணுறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சீதோஷ நிலைகள், காற்றுடைய வலிமை இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும். மழையுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் ஒரு சில இடங்களில் நல்ல கனமழை பெய்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. தட்பவெப்ப நிலைகள் அடிப்படையில் வயிறு வலி, எல்லாருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பெயின், சூட்டை கலப்புதுன்னு சொல்லுவாங்கள்ல, சூடு வலி ஏற்பட வாய்ப்புண்டு. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் பெரிய விசேஷங்கள்லாம் இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு 2 பிறை நமக்கு உண்டு. அதில் இப்போ நமக்கு தேய்பிறையை நோக்கி போயிட்டுருக்கோம் பயணம். அந்த தேய்பிறை பயணம் நம்ம லைஃப் சில நேரங்களில் நமக்கு யோகத்தை கொடுக்கும், சில நேரங்களில் தர்ம சங்கடத்தை கொடுக்கும். நம்மளுடைய லைஃப் தேய்பிறையாக இருக்கக்கூடாது, வளர்பிறையாக மாறணும். எப்படி இந்த வாரம் வளர்பிறையாக இருக்கிறதோ அதே போல் நம் வாழ்க்கை வளர்பிறையாக இருக்க வேண்டும். அதனால் இன்னிலிருந்து நமக்கு பிறை வளர்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் வளர்கிறது, இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாரத்தில் வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு ஒரு நாள் வருது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி, ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. அந்த நாளில் இந்த இல்லறத்தில் சிரமமாக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். உச்சிட்ட கணபதின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் அந்த கணபதியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி, ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி விரதம், சுக்லபக்ஷ சஷ்டி. அன்றைய தினத்தில் முருகபெருமானுக்கு அரளிப்பூவில் அர்ச்சனை பண்ணி முருகனுடைய அருளை பெறுங்க. நம்மளுடைய சங்கடங்கள் தீரும், நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த வாரம் வேறு பெரிய விசேஷங்கள்லாம் இல்லை. இது வளர்பிறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை என்றைக்கும் தேயக்கூடாது, வளர்ந்து கொண்டு வர வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜூன் 15ஆம் தேதி, ஆனி 1 திங்கட்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் 16 ஆனி 2 செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஆனி 3 புதன்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மாலை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஆனி 4ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மாலை பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆனி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மாலையிலிருந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆனி 6 சனிக்கிழமைக்கு காலையில் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், மாலையிலிருந்து திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், சாயரிட்ச நேரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். ஸோ இந்த வாரம் விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மேற்கொண்ட அந்த நாட்களில் நாம் பக்கத்தில் இருக்கிற சிவாலயம், விஷ்ணு ஆலயம், விநாயகர் ஆலயம், அம்பாள் ஆலயத்தில் ஒரு தீபத்தை போட்டு முக்கியமான காரியங்களில் நாம் ஈடுபடலாம், வெற்றி கிடைக்கும். சூறக்காய் தேங்காய் உடைச்சிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம், வெற்றி கிடைக்கும். அதனால் யதார்த்தமாக சொல்ல போனால் நிதானமாக செயல்படுவது இந்த வாரத்தில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷம், நல்லது நடக்கும். வாங்க வார ராசி பலன்குள்ளே போயிடலாம். தெய்வீகத்தன்மை, தெய்வீகத்தை உணரக்கூடிய நிலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெய்வீக நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, என்னதான் நடக்கும் பாப்புண்டா, என்னதான்டா நீங்களும் முடிவு பண்ணுவீங்க, என்ன சாதாரண ஆளு நினச்சிட்டியலா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கிறதுக்கான ஒரு வாரம்தான் மேஷராசிக்கு இந்த வாரம். இந்த வாரம் ஆனி மாதம் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை சில பேருக்கு நாம் புதிராக இருப்போம். நாம் என்ன நினைக்கிறோன்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன், நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மேஷராசிக்காரர்கள் பல பேருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் புதிராக இருக்க போகிறீங்க.
மன ரீதியாக பொருளாதார கனவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பற்றி இன்னும் யோசனை வந்துடும். இந்த வாரத்தில் கொஞ்சம் கவலை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் வெளியில் பேச பிடிக்காது. இந்த வாரம் மௌனம் சிறந்த மொழியாக மேஷத்திற்கு அமையும். இந்த வாரத்தில் உறவுகளிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதும், பிடித்த நண்பர்கள்ட்ட பழகிறது பேசுகிறது நல்லது. டெலிஃபோன் மூலமாக, உங்களுக்கு செல்ஃபோன் மூலமாக யார்கிட்டையாவது பேசணுன்னா பேசிக்கிட்டே இருங்க. நேராக உள்ளவன்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். இது மாதிரி யோசித்தா ஆமாம், ஏன்னா நேராக உள்ளவன் நம்மளை என்ன பண்ணுவான்னா நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுப்பான். அதனால் யாருக்கிட்ட சொன்னாலும் பேசினாலும் பணத்தை பற்றி இந்த வாரம் கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலைக்கு தீர்வு வார இறுதியில் கண்டிப்பாக உண்டு. எம்பெருமான் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், பணத்தீர்வு கிடைக்கும், பகைகள் விலகும், நல்லது நடக்கும். உள்ளம் உறுதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வாரத்திலே ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை பயணங்கள் அனுகூலமாகும். சில பாவங்களை பற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டம். நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, நம்ம இப்படி பண்ணதுனால தான் இப்படி நடந்துட்டோ அப்படின்னு நம்மளையே கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாரம் இந்த வாரம். இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. ஏன் இந்த வாரத்தில் நான் பேசாமல் விட்டுட்டேன்? அப்போ உங்களையே நீங்கள் 2-3 கேள்வி இந்த வாரத்தில் கேட்க வேண்டிய கட்டாயம் உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி ஒரு வேள்வி போல் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் மனசில் எழும்பக்கூடிய கேள்வியை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அதனால் இந்த வாரம் உங்கள் மனசு கொஞ்சம் ஜோதியாக அனலாக இருக்கும். யாரும் கிட்டக்கெல்லாம் நெருங்கவே முடியாது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கோபம்தான். ஆனாலும் அந்த கோபம் எப்படின்னா, ஏன் ஒரு விஷயத்தை இழந்தோம், ஏன் ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, இந்த நடக்கலை இழந்தோம் கிடைக்கலை அப்படிங்கிறதுக்கு விடையை தேடுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் இந்த வாரம் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை முருகப்பெருமானை வணங்குங்க. சில விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருங்க. அதாவது உலக வாழ்க்கைன்னு சொல்லுவோம், உறவுகள், நம்மளுடைய மனுஷங்க ரொம்ப பிடிச்சவங்கள்ட்டேருந்து விடுபட்டு இருங்க. வேணாம், கட்டாயமாக யார்ட்டையும் பேசவே வேண்டாம். கட்டாயமாக ஒரு விஷயத்தை இந்த வாரம் செய்ய வேண்டாம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படியா நீ எல்லாம் இருக்கிற, எதையுமே கண்டுக்காமல் இருக்கிற, குடும்பத்தில் வேலையில் கண்டுக்காமல் இருக்கிற அப்படின்னு. அதேமாதிரி நீங்களும் இந்த வாரம் கண்டுக்காமல் இருந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். ஓ, இப்படி கூட நம்ம வாழலாமா அப்படின்னு. இந்த ஒரு வாரம் மட்டும் கண்டுக்காமல் இருங்க எதையுமே. அடுத்த வாரமும் தொடர வேணாம். இந்த கண்டுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு மனசு முதல்ல லேசாகும். இந்த லேசாகிறதுனால படபடப்பு குறையும். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலான்னு அழகான தீர்வுகளை அடுத்த வாரம் நம்மளால் மேற்கொள்ள முடியும். இதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மனசை லேசாக வைங்க ரிஷபராசிக்காரர்கள். மிதுன ராசி, அதாவது சிலையை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி. பல விஷயங்களை நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள நாம் தான் செதுக்கணும். நம்மளை கேட்டு ஒன்றுமே யாரும் செய்ய மாட்டாங்க. நம்மளை ஏன் மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நினப்பை அவங்களுக்கெல்லாம் தூண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, நம்ம மறைமுகமாக ஒர்க் பண்ணணும். அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா நாம் இறங்கியிருக்கோங்கிறதே எதிராளிக்கு தெரியக்கூடாது, நம்மளை மறந்துடணும். அப்படி தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடணும். அதுதான் மிதுனத்துடைய பலம். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுடைய பணம் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், பணத்து சம்மந்தமான விஷயங்களில் கவலை அதிகமாக வரும். என்ன பண்ண போகிறோம்? வீட்டில் உள்ள உறவுகள் மீது கவலை வரும். இந்த உறவு இப்படியே தான் நீடிக்குமா? எல்லாமே நம்ம தலையில் தான் விடியுமா? நம்மளை தான் பார்க்கணுமா? ஒன்று கூட கண்டுக்க மாட்டேறாங்கல்ல. வீட்டில் எல்லாமே நம்ம சொன்னால் தான் கேட்குறாங்க. காலையில் கதவை திறனாலும் நம்ம சொன்னால் தான் கதவை திறக்கிறாங்க. டிவியை போடுனாலும் டிவி ஏன் போட்டிருக்கு ஆஃப் பண்ணணுன்னாலும் நம்ம சொன்னால் தான் கேட்குறாங்க. நம்ம செய்யலைன்னா அந்த வீடு அது நடக்க மாட்டேங்குது. இந்த வீடு நடக்குமான்னு கேட்கக்கூடாது. வீட்டில் எந்த காரியமும் நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம திங்க் பண்ணுறதை நிப்பாட்டிட்டோம்னா அது நடக்க மாட்டேங்குது. இது நம்ம சரி யாராவது பண்ணலாமே, நம்ம ரிவெஞ்ச் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சோம்னா திருப்பி அந்த வேலையும் சேர்த்து 2 நாள் கழித்து நாமளே சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ரிவெஞ்சும் வேணாம், ஒன்றும் வேணாம், நாமளே இந்த காரியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த வாரம் நீங்கள் வந்துடுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை உள்ளத்தில் பயங்கரமாக கணக்கு போடுவீங்க. மனசு தூங்காது. உடம்பு ரெஸ்ட் எடுத்தாலும் மனசு இந்த வாரம் தூங்காது.
இது ஒரு விதத்தில் நல்லது. மலை பிரதேசங்கள் வானிலையே கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும். ஏதாவது சின்னதாக ட்ராவல் போகும்போது, உங்கள் வேலை சம்மந்தமாக வெளியில் போகும்போது கூட அந்த வினாடியை ரசிச்சிடுங்க. உங்களுக்கு மனசு ரொம்ப இதமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இயற்கை உங்களுக்கு சில வரத்தை கொடுக்கும். கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒளி ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் நல்லது நடக்கும். கடகராசி பிள்ளைகள், அனுபவம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இங்கீதம் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. சந்ததி விருத்திகளை பற்றியும் சங்கீத ஞானத்தை பற்றியும் இந்த வாரத்தில் அதிகமாக பேச்சுகள் நடக்கும். அதாவது ஜூன் மாதம் 21 வரை எதிர்காலத்தை பற்றி நிறைய திங்கிங், அதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக சில பேர் இல்லற வாழ்க்கை, சந்தானம் சம்பந்தமான விஷயங்கள், சங்கீதம், நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக் இல்லைன்னா கலோக்கியல் மியூசிக், இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். தன்னை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கும், தன்னை மறந்து ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் கடகத்திற்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ஜூன் மாதம் 21 வரை கடகராசிக்காரர்கள் புதுவிதமான கற்பனை உலகத்திலே செல்வதற்கு வாய்ப்புண்டு. அந்த கற்பனை உலகத்திலே போங்க, அதான் நல்லது. என்றைக்குமே கற்பனை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவன் கவிஞனாகிறான். கவிஞனை எந்த அளவுக்கு கவிஞனாகிறானோ அந்த அளவுக்கு அவன் உலகம் அவனை பார்க்கிறது. யதார்த்தமாக உலகம் பார்க்குற அளவுக்கு ஒரு உத்தமனாக வர வேண்டும் அப்படின்னா கடகராசி பிள்ளைகளுக்கு அந்த கலை ஞானம் எப்பயுமே ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம சில பேர் சொல்லுவாங்க நீ நடிக்கிற அப்படின்னு. நம்ம நடிக்கலை, நம்ம பேசுகிறதே நடிக்கிறது மாதிரி இருக்கும், நம்ம சொல்கிறதே நடிக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிறது நடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு அது நடிப்பு, நமக்கு அது இயற்கை. இந்த இயற்கையை உணர்ந்து செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிக்கலாக இருக்கிற இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க, சில சிக்கல்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் இந்த வாரத்தில் ஏற்படும். சில பயணங்கள் அனுகூலமாகும். சில பேரை ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் நிறைய எதிர்பார்க்க போகிறீங்க. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா, நமக்கு இப்படி பண்ணுறவங்களா, செய்ய மாட்டாங்களா, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இந்த வாரம் கிடையாது. நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க, ஆனால் கனெக்ட் ஆக முடியாது. நிறைய எதிர்பார்ப்புகள் தான் இந்த வாரத்தில் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பில் ஒரு சந்தோஷம்தான். சந்தோஷம் எப்பயுமே நம்மக்கிட்ட தானே இருக்குது, எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமான் அருளால் இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க. சிம்மராசி பிள்ளைகள், தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக சிம்மத்திற்கு இந்த வாரத்திலே உண்டு. உடல் நலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு மன தீர்வுகள் ஏற்படும். உடல் பிரச்சனை தீர்வு ஏற்படும், மனப்பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும். புதிய நண்பர்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது எழுதி வச்சுருந்தது, ஃபேஸ்புக்கில் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தது, யூடியூப்பில் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தது, இன்ஸ்டாவில் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இப்போ திரும்பி எடுத்து அது என்ன நடந்தது, ஏன் இப்படி பண்ணினது, அது நமக்கு இப்போ தேவைப்படக்கூடிய லைப்ரரி, இந்த மன லைப்ரரியிலேருந்து சில விஷயத்தை இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த உலகத்தோடு நம்ம இப்போதைக்கு பயணம் பண்ண போகிறோம். சில விஷயத்தின் மீது ஈடுபாடே இருக்காது, அந்த ஈடுபாடெல்லாம் இப்போ கொண்டு வர போகிறோம். புது ஆக்ட் நம்ம லைஃப்பில் வந்து சில சட்டத்திட்டங்களை மாற்றி எழுதுவதற்கு இந்த வாரம் அருமையான வாரம். சொல்லுவாங்கள்ல, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏன் நான் இப்படி யோசிக்கக்கூடாது? என்னுடைய பிடிவாதம், என்னுடைய ஒரு வரட்டு கௌரவத்தில் சில விஷயத்தை விட்டுட்டேன். நான் இப்படி யோசித்து ஒருத்தனை மடக்கிறேன் அப்படின்னு பல பேரை மடக்குவதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 21 வரை யாரையெல்லாம் உங்கள் பக்கம் ஈர்க்கணும், எப்படியெல்லாம் இழுக்கணும், எப்படியெல்லாம் காரியத்தை சாதகம் பண்ணிக்கணும், காரிய தடையே இல்லாமல் காரியத்தை நம்ம பக்கம் தக்க வச்சுக்கிறது எப்படி, இதையெல்லாம் யோசிங்க. பெண்களும் ஆண்களும் இந்த வாரத்தில் போட்டி போட்டு பல நல்ல விஷயங்களுக்குள்ளே இறங்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் புது வியூகமே வகுக்க போகிறீங்க. ஒரு சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் போடுற ஒரு கட்டத்தில் யாரும் உங்களை விட்டு விலகி போக முடியாது. உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க போகுது. அப்படி ஒரு பிளானிங் வீக் இந்த வீக். இது ஒரு வீக்கான வீக் இல்லை, இது பிளானிங் வீக். நீங்கள் சரியாக பிளான் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்களே, ஒரு பெரிய மனபலமே ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விருப்பமான மனிதர்களுக்கு ஏதாவது பரிசுகள் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக போகிறீங்க. விருப்பமான மனிதர்களுக்கு அதனால் ஏதாவது ஸ்பெஷலாக பரிசு வாங்குறத பற்றி ஐடியா வேணுங்க. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படியோ உங்கள் வாயில் ஒரு புது ஸ்வீட்டு, ஒரு நியூ ஸ்வீட்டு வந்து உங்கள் வாயில் வந்துடும்.
ஸ்வீட்டான வேர்ட்ஸும் நிறைய இந்த வாரம் வரும். நல்லது நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே. கன்னிராசிக்காரர்கள் சுமங்கலி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த திருமண தடை, வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் இந்த வாரம் பேச போகிறோம். பிள்ளைகளை பற்றி அப்பா அம்மாவுக்கு கவலை வரும், அப்பா அம்மாவை பற்றி பிள்ளைகளுக்கு கவலை வரும். சில வீட்டில் 60 கல்யாணம் 70 கல்யாணம் 80 கல்யாணம்லாம் அப்பா அம்மாவுக்கு பண்ணி பார்க்கலாமான்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் தோணும். கன்னிராசி பிள்ளைகள் தாய் தந்தையர் மீது ஒரு அக்கறை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். பிள்ளைகள் மீது தாய் தந்தையருக்கு ஒரு அனுசரணை, ஏன் நம்ம பிள்ளைக்கு என்ன இது நடக்கலை, இப்போ பண்ணலாமே, யோசிக்கணுமே அப்படின்னு இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே இந்த வாரத்தில் நம்ம வீட்டில் மங்கள காரியங்களை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நம்மளை எப்படி க்ரோத் பண்ணிக்கணுன்ற எண்ணமும் இந்த வாரத்தில் மேற்கொள்ளப்படுவீர்கள். ஸோ இந்த வாரம் புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கு நல்ல நேரம். ஃபினான்ஸ் சம்மந்தமாக, மன வாழ்க்கை சம்மந்தமாக சில முக்கிய முடிவுகளை இந்த வாரம் உங்கள் குடும்பத்தார்களோடு எடுக்க போகிறீங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும். இந்த வாரம் அது சம்மந்தமாகவே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே ஆழமாக உள்ளே போயிட்டே இருக்கும் போது தான் விடை கிடைக்கும். சும்மா காலையில் மட்டும் திங்க் பண்ணிவிட்டு சாயந்தரம் திங்க் பண்ணலப்பா அப்படின்னா அது நடக்காது. இந்த வாரம் இதுதான். இந்த வாரத்துக்கு ஃபினான்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிற மங்கள காரியங்கள் நடக்கிறத பற்றி தான். அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது வீட்டில் பிள்ளைகள் சந்தோஷங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது மாதிரி விஷயங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப தெளிவில்லாமல் இருப்போம்ல, இந்த வாரம் தெளிவு கிடச்சிடும். ஏன்னா ரொம்ப யோசிக்கணும். நான் பண்ணிக்கிட்டே உள்ளே போக 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 அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நமக்கு அந்த விடை தெரிஞ்சிடும். இதற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேரை நமக்கு பிடிச்ச மாதிரி பேசி கவுக்கிறதுக்கு பாருங்கள். ஆமாம், யாரும் ஆர்டர் போடாதீங்க. இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்கள் எதுவுமே ஆர்டரே போடாதீங்க. சும்மா தைரியமாக இந்த தோளில் தட்டி கொடுத்து பேசுங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்கள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரம். ரொம்ப ப்ரிப்பேராக நிறைய பிளான்லாம் போட்டு கனக்கச்சிதமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு தெரியவே தெரியாது. பெரிய கில்லாடியாக இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை கில்லாடித்தனம், கிரியேட்டிவ் மைண்ட் இதெல்லாம் பக்காவாக பழிச்சிடும். பணம் பல வழியில் வருவதற்கு நல்ல வழிகள் கிடைக்கும். நல்ல ஆற்றல் ஏற்படும். பிள்ளைகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு புதிய திட்டங்கள்லாம் போடுவீங்க. செலவு பார்த்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் மனசு பிடிச்சதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துளாராசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் கொஞ்சம் சில விஷயங்களை, ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்னா, குடும்ப நண்பர்கள் சில தொந்தரவு பண்ணுவாங்க. குடும்ப உறவுகளும் நண்பர்களும் அதை பொறுத்துக்கணும். நம்ம ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்போம், அப்போ தான் விளையாட்டாக பேசுவோம். நம்ம ரொம்ப உன்னிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் திங்க் பண்ணுவோம். நாளைக்கு இதை என்ன பண்ணலாம், வியாழக்கிழமைக்கு என்ன பண்ணலான்னு செவ்வாய்க்கிழமை திங்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் ஒருத்தர் ஹியூமராக ஜோக் அடிச்சுட்டு இருப்பான் வீட்டில். அந்த நேரத்தில் நம்ம பழைய மாதிரி திட்டிடவும் கூடாது, அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த நேரத்தில் துளாராசிக்காரவங்க அதை அப்படியே கேட்குற மாதிரி அதை காதில் வாங்கிக்காமல், ஆனால் முக ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போன்னு சொன்னீங்கன்னா அவனால் தான் அடுத்த ஒரு காரியம் நடக்கணும். உங்களுக்கு புதன்கிழமைக்கு அவனால் ஒன்று நடக்கணும். நீங்கள் போனால் அதுக்கு பிறகு வேலைக்கிழமை கழிச்சு தான் வருவோம். ஸோ இப்போ இந்த காலகட்டம் அப்படி பயன்படுத்திங்க. இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரம். உன்னிப்பாக சில விஷயங்களை உத்து நோக்கி பார்த்து சில விஷயங்களை சரி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கனவு கண்டு வச்சுருக்கிற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஆனால் ரொம்ப நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏதாவது வேற ஒருத்தன் ஃபோன் அடிப்பான். இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தமாகவும் மற்றவர்கள் சம்மந்தமும் மன நிம்மதிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பேச்சை வளர்த்தாதீங்க. எல்லா இடத்துலையுமே பேச்சை குறைச்சிடுங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஏற்படும். பூமி லாபம், மனை சம்பந்தப்பட்ட யோகம், மங்களமான காரியங்களை பற்றி பேச்சுகள் ஆரம்பிக்கும். ஊரில் பொது விஷயங்கள், பொது சம்பந்தமான குடும்பத்தில் பொது விஷயங்கள், வீட்டை அலங்கரிக்கிறது, வீட்டில் ஏதாவது பொருட்கள் வாங்கிறது, நம்மளுடைய வண்டி வாகனங்கள், நம்ம வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு பழுது நீக்கி அதை நம்ம வீட்டில் ஏதாவது காரு 2 வீலர் ஏதாவது சீட் கவர் வரைக்கும் வாங்கிறதுக்கு
ஏதோ ஒன்று புதுப்பிக்கிறதுக்கான பிளானிங் நடக்கும். எதுவுமே இல்லைனாலும் பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீட்டில் ஒரு புது பர்ச்சேசிங் நடந்தே தீரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பர்ச்சேசிங் திங்கிங் இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டை அலங்கரிக்கிறது, வீட்டில் சில பொருட்களை ஏற்றுறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனக்கவலைகள் தீரும். குடும்பத்தில் ஒரு பாரம் குறையும். அப்பா ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்து நினச்சப்பா அப்படின்னு அந்த பிரச்சனை இன்னொருத்தர் எடுத்துப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் எடுத்துப்பான். நமக்கு அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிம்மதி இந்த வாரத்தில் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நான் என் வீட்டை இப்படி பார்க்கணும்னு நினச்சையா, இன்றைக்கி பார்க்குறையா அப்படின்னு இந்த வாரத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வாரத்தோட இறுதி கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனி ஞாயிறு இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டை ரசித்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் மன வாழ்க்கையும் சரி, மண் பூமி சம்பந்தமான விஷயங்களும் கை கொடுக்கும். சின்ன சின்ன சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள்லாம் விலகிடும். அதனால் பெரிய அளவில் எதுவும் யோசனைகள்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஜாலியாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். நாமளே நமக்கு எதுவும் ஆப்பு வச்சுக்கக்கூடாது, அவ்வளவுதான், நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு பேட் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பேட் திங்கிங் இந்த வாரத்தில் அதிகமாக நமக்கு வரும். நமக்கு எங்கே போனாலும் நம்ம ஒரு குட் ஸ்மெல்லை நம்மளால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் நமக்கு ஏற்படும், ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. பேட் திங்கிங் அடிக்கடி ஏற்படும், ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அதுக்கான வாய்ப்பு இருக்காது. நாமளே நம்மளை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாம், இந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு வாங்க. அப்படி ஏதாவது ஒரு பேட் திங்கிங், பேட் ஸ்மெல் உங்களை ஏதாவது ஒரு டைவர்ஷன் பண்ணுது, ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா நீங்கள் அதை குட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. உடம்பு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு ஏன் ஒரு விஷயம் செட் ஆகலை அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை திருத்தி கொள்வதற்கும் உங்களை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒரு புது கணக்குகளை ஆரம்பிக்க போகிறீங்க. சில மனுஷங்கள்கிட்ட இப்படி தான் ஏன் பேசணும் இனிமேலும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஞானத்துக்குள்ளே வந்துடுவீங்க தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகஸ்தானங்கள் உயர்வளிக்கும். சில விடுபட்ட காரியங்களெல்லாம் உடனடியாக நடத்தி சக்ஸஸ் பண்ணுவீங்க, நல்லது நடக்கும். மகர ராசிக்காரர்கள், மகரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை மகரத்திலே சிறப்பான சில சம்பவங்கள் நடக்கும், மகிழ்ச்சியான சம்பவங்கள். சில மனுஷங்களை பற்றி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த சந்தேகங்கள் கிளியர் ஆகும். இந்த சந்தேகம் கிளியர் ஆகிறதுக்கான ஒரு வாரம். உறவுகளை பற்றி, நண்பர்களை பற்றி, தொலைக்காட்சியில் அரசியல்வாதிகளை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், அது கூட கிளியர் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சீரியல் பார்க்கும்போதோ இல்லை தொலைக்காட்சியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போதோ அது உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களோடு ஈடுபட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பொது சேவையில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு புன்னகையை சிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நமக்கே தெரியும், எதுக்கு இப்போ நம்ம சிரித்தோம், அவனுக்காக சிரித்தோமா அப்படி தோணும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தீய சக்திகளை இனம் புரிந்து கொள்வதற்கான நல்ல வாரம். கெட்ட சக்தி, இவ்வளோ நாள் இவன் தான் நமக்கு பிரச்சனையா, இவங்க பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் இப்படி நம்ம போயிட்டோமா அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் உள்ளவர்கள், நம்மளோட நெருக்கமானவர்களை சரியாக இனம் கண்டு கொள்வதற்கான நல்ல வாரம் இந்த வாரம். அதனால் நல்ல முடிவுகளை இந்த வாரத்தில் கண்டிப்பாக எடுப்பீர்கள். சில நல்ல நண்பர்கள் காதோரமாக சில செய்திகளை சொல்லிட்டு போவாங்க. அது நமக்கு தான் சொல்கிறானே தெரியாது, ஆனால் அது சொல்கிற செய்தி நமக்கு தான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அது யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு ரேடியோவை ஆன் பண்ணும்போது ஒரு தகவல் களஞ்சியம்ங்கிறதுல தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவருடைய ஸ்பீச் கூட வரலாம். அதை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது தேசமங்கையரசியாக இருக்கட்டும், இல்லை ஸ்விகி சிவமாக இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்பீச் உங்களுக்கு கேட்கலாம். அது நமக்கானதாக இருக்கட்டும். ஏதோ ஒன்றை கம்யூனிகேஷன் உங்களுக்கு என்ன பண்ண போது, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கடவுள் பிரபஞ்சத்தின் வழியாக ஒரு வாய்ஸை கொடுக்க போகிறார். அந்த வாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் தேடாத விஷயம், பார்க்காத விஷயத்தை
செல்ஃபோனில் பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அது நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தமான கவலைகள், வருமானம் சம்பந்தமான கவலைகள், குடும்ப சம்பந்தமான கவலைகள், இந்த கவலைகளுக்கு என்ன மருந்து, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்கிங் இந்த வாரம் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். அதற்கான முதல் முயற்சி எடுப்பீங்க. இதோடைய வெற்றி ஒரு 2-3 வாரம் தொடரும். அதுக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் இது முதல் முயற்சியாக இருக்கும். இந்த வாரத்தில் பழைய கடன்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய உங்கள்கிட்ட நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதுமாரி சில பேர்கிட்ட ஏதாவது நெருக்கமானவர்கள்ட்ட உதவி கேட்டிங்கன்னா அவங்க அழகாக இந்த வாரம் செய்வாங்க. ஆனால் பட்டும் படாமல் இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறீங்கிறத மற்றவங்களுக்கு ரொம்ப அழகாக வெளிப்படுத்தாமல், ஆனால் அதை எண்ணத்தை நினச்சதை ஒரு சூசகமாக வெளியில் கொண்டு போங்க. கும்பராசிக்காரர்கள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை சூசகமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்கள் சுற்றுலாக்கள் செல்வதற்கு நல்ல வாய்ப்பு. இந்த வாரத்தில் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு பரிசு மழை கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நல்லது பண்ணதுனால உங்களுக்கு சில நட்புகள் உங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார்கள். சில மனிதர்கள் மூலமாக அப்பா அன்றைக்கி நான் பண்ணதுக்கு இன்றைக்கி எனக்கு உதவி கிடைக்கிறியா, நான்லாம் இவங்களெல்லாம் இப்படி நினச்சே பார்க்கல, எனக்கு கிடைச்ச குருவாக இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச நண்பனாக இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச பெரிய மனுஷங்களாக இருக்கட்டும், என்னை மதிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற எண்ணம் மீனத்திற்குள் இந்த வாரம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னொருத்தவங்க உங்களுக்கு நீங்கள் பண்ண உதவிக்கு பிரதி உபகாரம்னு சொல்லுவாங்க, பிரதி பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம். அதனால் மீனராசிக்காரர்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சில குடும்ப சிக்கல்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. டுடே நம்ம இந்த ஊர் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம், டுடே இங்கே சாப்பிடணுங்கிற கட்டாயம், டுடே இந்த விஷயத்தை இவரை பார்க்கணுங்கிற கட்டாயம் வரும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை என்ஜாய். அதை விட்டுட்டு இந்த வாரத்தில் பழசை நினைக்கிறதோ, இதை வச்சு ஏதாவது இன்னும் பெரிய ஆள் ஆயிடலான்னு நினச்சி கனவுக்குள்ளே போகிறதும் வேண்டாம். டுடே மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். மீனராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களை உயர்த்தி பார்ப்பார்கள் மற்றவர்கள். அதுக்கு மாதிரி நீங்களும் வசந்த ஆளாக நீங்கள் செயல்படுங்க. என்ன சொல்லுவாங்கல்ல, விஐபியாக நம்ம திகழணும். நம்ம கிரேடை உயர்த்திக்கிறதுக்கு அற்புதமான வாரம். என் உறவுகளே, அற்புதமான பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, ஆனி 7ஆம் தேதி வரை சீதோஷ நிலைகளில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வாரத்தில் எல்லாரும் நல்லா இருக்க போகிறோம். எல்லா விஷயங்கள்லையும் நல்லது நடக்க போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்தை நம்ம மனசில் இந்த வினாடி சந்தோஷத்தை விடாமல் பிடிச்சிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.